Hi, future millionaires. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation ADC. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல QR கோடை ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் நீங்களும் ஒரு மெம்பராக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பராக இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நம்ம ஆக்சுவலாக எதிர்பார்த்த மாதிரி வந்து மார்க்கெட் வந்து நல்லாவே போச்சு. ஸோ காலையில் அந்த ரெஃபரன்ஸ் சார்ட் போட்டிருந்தேன். கேப் டவுன் 9 நாளுமே சொல்லியிருந்தேன். அது வந்து ஸ்ட்ரக்சராக பார்க்கும்போது இங்கே வந்து லாங் சைடு தான் நல்லா ஃபேவரபுளாக இருக்குது. நேற்றுமே நான் சொல்லியிருந்தேன் லாங் சைடு இருக்கிறதுனா பெட்டர் பிளேஸ் வந்து இந்த மாதிரி 32 கிடைக்குது அப்படின்னா அங்கே ஆட் பண்ணலாம். ஆனால் 23,200 வந்து க்ளோசிங் பேஸ்லன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு காலையில் அதே மாதிரி தான் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட அந்த 230 240 க்ளோஸ் ஓப்பன் தான் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 280 290 சஸ்டைன் ஆச்சு. காலையில் ரெஃபரன்ஸ் சார்ட்டுமே போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்த இதுலேயே வந்து நான் வியூவும் சொல்லியிருந்தேன். சரியா, காலையில் வந்து எக்ஸ்பைரி டேக்கு வந்து ரெடி ஆகிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் அந்த ரெஃபரன்ஸ் சார்ட் போனதுக்கப்புறம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன். நான் வந்து இங்கே ஷார்ட்ஸ் எடுக்கல, நான் இந்த இடத்துல வந்து லாங்ஸ் தான் வச்சிருக்கிறேன். ஸோ இங்கே வந்து 23,800 23,400. பட் ஆனால் நான் கொஞ்சம் டைம் கொடுத்து தான் பண்ணுறேன். இன்றைக்கே பவுன்ஸ் வரும் தான் நான் எதிர்பார்க்கல. ஸோ அது நல்லாவே போச்சு. ஸோ அங்கே வந்து பவுன்ஸ் வந்து போச்சு. லாஸ்ட் டைம் வந்து இதே மாதிரி வந்து 24,085 வந்து இதே மாதிரி நான் சொன்னேன், நான் வந்து லாங் போல ஷார்ட்ஸ் தான் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடமும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இதோட நான் இப்போ தான் வந்து வியூ மாற்றுறேன். ஓகேவா, ஸோ அங்கே தான் வந்து வியூவே மாற்றுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து வச்சு நல்லா போச்சு. அதே மாதிரி இந்த 440 போச்சு. அப்புறமா வந்து 540 போகும்போது நான் சொல்லியிருந்தேன், திரும்பி வந்தால் தான் எக்ஸ்பைரிக்கு வந்து லைட்டாக ப்ரெஷர் இருக்குது, சான்சஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அழகாக கீழே வந்துச்சு. அதான் வந்துட்டு அதே மாதிரி கரெக்டாக அந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிச்சு. இந்த சார்ட்டாகவே பார்ப்போம். இந்த சார்ட்டாகவே பார்த்தீங்கன்னாலே நல்லா க்ளீனாக தெரியும். காலையில் ஓப்பன் ஆச்சு. சரியா, ஓப்பன் ஆச்சு. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஐக்கு மேலே மார்க்கெட் சஸ்டைன் ஆச்சு. அவ்வளோதான். ஸோ இப்போ இது பார்த்தா ஸ்ட்ரக்சர் அழகாக போச்சா. இப்போ இதுதான் நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ அந்த நானது வந்து மோஸ்ட்லி இங்கே ரீடெஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். வந்துட்டு திரும்ப நினச்சி இப்போ செட்டில்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 483 க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேவா, இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. க்ளோஸ் வந்து நல்ல க்ளோஸ் தான். பட் ஆனால் தான் திரும்பியும் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டு, குளோபல் இதெல்லாம் என்னதுன்றது மட்டும் பார்க்கணும். ஓவராலாக இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து யூஎஸ் ஆயில் வந்து ஆக்சுவலாக ஏறி இருந்தது 6% 4% நைட்டு ஏறி இருந்தது. 94 95 வரைக்கும் யூஎஸ் ஆயில் இருந்துச்சு. அப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கூலாக போயிடுச்சு. இந்தியா விக்ஸ் அதுக்கு மேலே பயங்கரமாக கூலாக போயிடுச்சு. ஆனால் நீங்கள் ஒன்று தான் பார்க்கணும், இப்போ இந்த வாரம் வந்து ஆர்பிஐ பாலிசி வேறு இருக்கா. ஸோ கண்டிப்பாக அதனால வந்து அந்த பில்டப் வந்து கண்டிப்பாக விக்ஸ் வந்து ஏறும். விக்ஸ் ஏறுதோ இல்லையோ, ஓகேவா, ஐவி வந்து ஏறும், ஆப்ஷனோட ஐவி வந்து ஏறும். ஸோ கொஞ்சம் அதனால உஷாராக வச்சிங்கன்றது மட்டும் தான் நம்மளோட வியூ. ஸோ அதான் இப்போ நான் இங்கேருந்து எதிர்பார்த்து வந்து இந்த சேனல் பாட்டம்ல வந்து ஓகேவா பொறுமையாக வரும். ஓகேவா, உடனே நான் எதிர்பார்க்கறது பெருசாக வரல. நான் வந்து பொறுமையான்ற மாதிரி வச்சிருக்கேன். அது டிப்போடிச்சு கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா பொறுமையாக வரும், இந்த மாதிரி பொறுமையாக வரும். ஒரு நெக்ஸ்ட் 1 or 2 வீக்ஸ்ன்ற மாதிரி வச்சிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி தான் என் பொசிஷன் வச்சிருக்கேன். அப்புறம் ஆர்பிஐ பாலிசி எப்படி முடியுதுன்னு பார்ப்போம். ஏன்னா திடீர்னு ஒன்று ஆர்பிஐ பாலிசிக்கு வரைக்கும் நல்லா வரும். அப்புறம் ஆர்பிஐ பாலிசியில் வந்து கண்டிப்பாக வந்து ஐஎன்ஆருக்கு அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு மெஷர்ஸ் எடுப்பாங்க. அந்த மெஷர்ஸ் வந்து ஷார்ட் டர்மாக பெயின் கொடுக்கும். அந்த பெயினால வந்து மார்க்கெட் டக்குன்னு கரெக்ட் ஆகுதான்னு தெரியல. அதனால நான் பெருசாக வந்து எதுவும் ஸ்டான்ஸ் வந்து லோ டைம் ஃப்ரேமில் எடுக்கல. ஓகேவா, ஹையர் டைம் ஃப்ரேமில் பக்காவாக வச்சிருக்கேன். ஸோ இதை பேஸ் பண்ணி இப்படி அழகாக மேலே போகும் அப்படின்றது தான் என்னோட தாட்டு. பட் ஆனால் தான் இப்போ இன்னும் வரப்போகுது, ஆர்பிஐ பாலிசியில் என்ன வரப்போகுது அப்படின்றத மட்டும் பார்க்கணும். இல்லைன்னா இந்த யூஎஸ் ஆயில் எப்பவுமே ட்ராக் பண்ணுவீங்க. ஓகேவா, யூஎஸ் ஈரானுக்கு வந்து ஏதோ அதான் டெய்லி சொல்லினே இருக்காங்க, இந்த டீல் சைன் ஆக போகுது, அது எம்ஓ ரெடி ஆயிடுச்சு அப்படி இப்படின்ட்டு. ஆனால் என்னைக்கா ஒரு நாள் சைன் ஆகும். ஆனால் அது என்னைக்கு நம்ம மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆக போகுதுன்னு தெரியல. ஆகும்போது எப்படி ரியாக்ட் ஆக போகுதுன்னு தெரியல. அது மட்டும் நீங்கள் உஷாராக இருந்துங்க. போயிட்டு ரிஸ்க் மட்டும் எடுத்து மாட்டிக்காதீங்க. ஸோ அப்போ வந்தாலும் சரி, டவுன் வந்தாலும் சரின்றது மட்டும் என் சைட்லேருந்து நான் சொல்லுவேன். அகைன் அதான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் அப்படியே ஆர்பிஐ பாலிசி வரைக்கும் நம்ம உருட்ட வேண்டியதான். தென் கமிங் பேக் டு நம்ம பொசிஷன்ஸ் வருவோம். ஸோ நம்ம நண்பர் ஒருத்தருக்கு ரீச் பண்ணுறோம் ஞாபகம் இருக்கா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒன்றும் பெருசாக இல்லை, ஒரு 10,000 தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் எம்டிஎம்மாவே நிறைய ஸ்விங் இருந்துச்சு. அதில் நான் 23rd வந்து ஒரு இது வச்சுருந்தேன். ஆக்சுவலாக இப்போ இதோட இது வந்து பிட்டாஸ்கில் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதில் இன்னொரு 5 ரூபா இல்லை 10 ரூபா சேர்த்து தான் காமிச்சிருந்தது. லாஸ்ட் மினிட்ல வந்து மாறிச்சு. பட் ஓகே, ஸ்டில் 10,000 ஓகேன்ற மாதிரி வச்சுப்போம். மீதிப்படி நான் சொன்ன மாதிரியே தான், நான் எல்லா பொசிஷனும் வந்து நல்லாவே டைட்டாகவே தான் வச்சுருக்கேன். இப்போ 38ல் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று பார்த்த மாதிரியே பார்த்துருவோம். இப்போ இதுக்கான பே ஆஃப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொசிஷன் இருக்குது. இந்த பொசிஷன் ஏற்கனவே நான் 2 லாட்டாக கட் பண்ணிங்கன்னு சொன்னேன். அதனால் அது அப்படியே சென்டராக தான் இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ எப்போ வந்து நான் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா, நேற்று 23,200 வந்து உடஞ்சதுன்னா நான் வந்து இதை தூக்கி இங்கே போடுவேன். ஸோ மேலே வந்து அதே மாதிரி வந்து 23,750 வச்சுருக்கேன். அது உடஞ்சதுன்னா தூக்கி இது இங்கே போடுவேன். இதுதான். இல்லைன்னா பொறுமையாக அது ஆல்ரெடி இந்த ராடர் லைன் வந்து பொறுமையாக மேலே வரட்டும், அது பாலிசி இருக்கும் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கேன். அதெல்லாம் ஏதாவது டேரக்ஷன் இருக்குதுன்னா அப்போ மட்டும் பண்ணுவேன். ஆல்ரெடி நான் வந்து இதை பாதி புக் பண்ணிட்டேன். 4 லாட்டாக வச்சுருந்தேன், அதை பாதியாக புக் பண்ணேன். அதனால இது எதுவும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி கமிங் பேக் டு இன்னொரு பி ரேஷியோ வச்சுருந்தோம். அதுவும் வந்து நல்லா தான் இருக்குது. நான் நேற்றே சொன்னேன், ஓகேவா, என்ன டவுனாக போகிறதுனால மார்க்கெட் வந்து நான் இதில் டைட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ அப்போ கீழே போகும்போது எனக்கு வந்து இங்கேருந்து நல்ல ப்ராஃபிட் இருந்துச்சு. ஒன்றும் பெரிய
எம்டிஎம்மா ஒன்றும் பெரிய ஸ்விங் இல்லை. ஸோ இப்போ அதே மாதிரி தான் வந்துச்சு. இப்போ இந்த சென்டர் தாண்டி மேலே போனதுனால நான் என்ன பார்ப்பேன், திரும்பி அதே 23,200 உடச்சுதுன்னா இந்த ரிஸ்க் தூக்கி உள்ளே போடுவேன். அப்படி இல்லைன்னா பொறுமையாக ஆஸ்லேட் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தன் எனக்கு ரொம்ப நல்லா டைட்டாகவே இருக்குது இந்த இது லேடரு. ஸோ அதனால் போதுன்ற மாதிரி தான் வச்சுருக்கேன். ஸோ இது அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் இப்போ இனிஷியேட் பண்ண பொசிஷன் வந்து இங்கே எங்கேயும் ட்ராக் பண்ணல இந்த லேடர் வந்து நான் கிளாஸில் டீச் பண்ணுறது தான் ரொம்ப சிம்பிளாக. ஸோ நீங்கள் ஸ்டேட்டஸாகவே பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் வந்து 23rd வந்து காலையில் லோ பிரேக் ஆகும்போது லைட்டாக இந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணி வச்சேன். இந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணேன். ஏன்னா காலையில் நேற்றோட லோ உடஞ்சோடனே இது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணேன். ஆனால் அதுக்குள்ளே வந்து மார்க்கெட் மேலே ஏறி வந்துச்சு. ஸோ அதனால் ஓவராலாக ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஸோ அதான் இப்போ இதுக்கப்புறம் வந்து இது எப்படி மேலே போதா கீழே போதான்றதை யூஸ் பண்ணி இது ஓகே. சரி இது பார்த்துக்கலாம். அப்புறம் கம்மிங் பேக் டு நம்மளோட என்னோட அக்கௌண்ட் சொன்னல. இதில் வந்து இன்றைக்கி ஒரு 6,000 ரூபாய். நீ நான் ஒன்றும் பெருசாக ஆர்டர் எதுவுமே போடல, ஒரு ஆர்டரும் போடல. ஏற்கனவே நான் சொன்னல, இது வந்து ஒன்லி வந்து லாங் டைம் ஃப்ரேமில் தான் வச்சுருக்கேன். ஸோ அந்த பொசிஷன் மட்டும் வச்சுட்டு அப்படியே விட்டுறது தான். ஸோ இது வந்து எல்எஸ்பில் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நம்ம எப்பவுமே எடுக்கிற கன்சர்வேட்டிவாக எடுக்கிற ஏற்றமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொசிஷனாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஓவரால் பொசிஷனாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்றைக்கி வந்து ஒரு 12 ரூபா சேர்த்து தான் வந்துருக்கு. ஓகேவா, இன்றைக்கி ஒரு 12 ரூபா சேர்த்து தான் வந்துருக்கு. அதே மாதிரி அதை இப்போ தனித்தனியாக பிரித்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இதில் வந்து ஆல்ரெடி 16 இருந்துச்சு. இப்போ 16th ஜூனில் வந்து அதுலேயே ஒரு 14,000, அதில் தான் 9,000 ரூபாய் சேர்த்து வந்துச்சு. 12,000 வந்து அதுதான் 9,000 ரூபாய் சேர்த்து வந்துச்சு. நான் நேற்று சொன்ன அதே பொசிஷன் தான். இது பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே 2 லாட் இருக்குது டீப் ஐடிஎம்மில். ஆனால் வெளியில் மட்டும் 4 லாட்டாக வச்சுருக்கேன் நான். அதுக்கான ப்ரொடெக்ஷன் மட்டும் காலையில் உள்ளேயும் போட்டேன். ஓகேவா, இன்னைக்கு காலையில் லோ உடையும் போது இதையும் தூக்கி இருந்தால் 86 ருபீஸ் உள்ளே போட்டேன். சில இது வச்சுருந்தேன், இதை புக் பண்ணிட்டேன். இதை ரோல் பண்ணி போட்டிருந்தேன். ஓகேவா, ஸோ ஏன்னா இப்போ பிஎஃபாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து லோவர் சைடு வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். இங்கே பார்த்துக்கலாம். ஸோ ஏற்றம் மூலத்தில் வந்து இது வந்து 16th ஜூனோட ஸ்டார்டில் வந்து இப்போ இப்படி இருக்குது. நேற்று வந்து கொஞ்சம் இவ்வளோ தூரம் இருந்துச்சு, இல்லை இங்கே இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு. அப்புறம் இப்போ இன்னைக்கு திரும்பி வந்து காலையில் லோ வந்ததுக்கப்புறம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணேன். ஸோ அப்போ இது மேலே வந்தாலும் நல்லா தான் இருக்கும், கீழே போனாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ அப்போ அதே மாதிரி தான் 750 மேலே இந்த ரெஸ்ட் தூக்கி உள்ளே போட்டுருவோம். 750 மேலே சஸ்டைன் வச்சுருவேன். இல்லைனா பொறுமையாக இந்த பொசிஷன் வச்சுட்டு அப்படியே விட்டு வந்துட்டான். ஸோ அது டைட் பண்ணி வச்சுருந்தேன். நீங்கள் எப்பவுமே நீங்கள் கேபிட்டல் டிப்ளாய்டாக பாருங்கள். வந்து 5 லேக்கு ஆல்ரெடி 26,000 வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் அது நான் வந்து அதான் எவ்வளோ கரைதோ அதுக்கு கரைஞ்சிட்டு எப்போ போதுமோ அப்போ கட் பண்ணிட்டு போயிடுவேன் இந்த பொசிஷன். அதுக்கப்புறம் நம்மகிட்ட அந்த ஜூன் லேடர் நேற்று மாற்றின லேடர் அப்படியே தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா பை பண்ணிங்கன்னு சொன்னீங்க அப்புறம் அந்த ஷேப்புக்காக. அதனால நான் அதுவும் கை வைக்கல, அது அப்படியே தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த பொசிஷன் அப்படியே இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது எடுத்தோம் 350 வந்து ஸ்டாடில் வச்சுருந்தேன். இதுலேயும் நேற்று 2 லாட்டாக வச்சுருந்தேன். அப்புறம் இன்னைக்கு காலையில் கொஞ்சம் கேப் டவுன் ஆகும்போது என்ன பண்ணேன், இன்னொரு லாட் ஆட் பண்ணிட்டு ப்ரொடெக்ஷன் மட்டும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதோட பேஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இப்படி இருக்குது. ஓகேவா, பெருசாக ப்ராஃபிட் லாஸோ எதுவும் இல்லை. நான் கீழே அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தேன், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்படி வச்சுருந்தேன். திரும்பி இதே மாதிரி தான் இது வந்து அகைன் திரும்பி 700க்கு மேலே இல்லை 720 மேலே சஸ்டைன் ஆயிடுச்சுன்னா டவுன் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டை தாண்டிட்டு அப் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இன்னும் ஒருத்தர் லாக் பண்ணணும். ஸோ இது இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இதான் பொசிஷனாக பார்க்குறப்போ இதான் 26th 16th பார்க்குறோம். அதே மாதிரி 30th ஜூனில் வந்து இன்னைக்கு ஒன்றும் பெருசாக இம்பாக்ட் இல்லை, ஒரு 500 ரூபா தான் இம்பாக்ட் இருக்குது, பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. அதே மாதிரி 23rd ஜூன்லேயே வந்து ஒரு 2,000 ரூபா தான் டிஃபரன்ஸ் வந்து. ஸோ ஓவராலாக 12 ரூபா வந்ததில் வந்து இந்த 16th பொசிஷன் தான் நல்லா இருந்துச்சு. ஸோ ஓகே, அப்போ தான் இது வந்து நான் ஒரு பாசிட்டிவாக தான் பார்க்குறேன், இன்னும் பெருசாக இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படியும் தெரியும், ஒரு 50 ரூபா 60 ரூபா வந்து பார்க்க ஆரம்பித்தோம். இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா 220 வரைக்கும் காமிக்குது. பட் நான் இன்னும் ஓவராலாக ஃபுல்லாக செக் பண்ணல, ஒரு ட்ராக்கிங்காக போட்டுட்டு ட்ராக் பண்ணும்போது வந்து அந்த ப்ரோக்கருக்கு அந்த காஸ்ட்லாம் வேறு பண்ணி தான் போட்டுருக்கேன். ஸோ பொறுமையாக ரிலீஸ் பண்ணிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஆங்கில தான் இருக்கேன். நான் பொசிஷனாக வந்து மொத்தமாக புக் பண்ணது க்ளோஸ் பண்ணது எல்லாமே டெய்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அது எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ பண்ண ஸ்ட்ராட்டஜியில் எந்த ஸ்ட்ராட்டஜிலுமே ஆக்சுவலாக ஸ்ட்ராட்டஜியாக பார்த்த வரைக்கும் எந்த ஸ்ட்ராட்டஜிலையும் லாஸ்ட்டில் அதை தான் நான் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு க்ளோஸ் பண்ணது ரெட் கலரில் இருக்கும். இது ஒரு 44 ரூபா க்ளோஸ் ஆயிருக்கு, இது ஒரு 9 ரூபா க்ளோஸ் ஆயிருக்கு, இது ஒரு 19 ரூபா க்ளோஸ் ஆயிருக்கு, இது ஒரு 6,000 க்ளோஸ் ஆயிருக்கு, இது ஒரு 34 க்ளோஸ் ஆயிருக்கு, இது வந்து 28 க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ ஓப்பனில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி 26 இருக்குது. இது இப்போ தான் தலை தூக்குது. நேற்று இந்த பொசிஷன் இனிஷியேட் பண்ணோம். இப்போ வந்து இப்போ இதில் வந்து நல்ல ப்ராஃபிட் இருக்குது. இப்போ இந்த மூணுத்தில் வந்து திரும்பி ஏதாவது ஒன்று பொசிஷன் எடுத்துட்டு இல்லை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆர்பிஐ க்ளோஸராக இல்லை ஆர்பிஐ வந்ததுக்கப்புறம் வந்து பொசிஷன் எடுக்கலாம் சொல்லிட்டு ஐடியா. ஸோ உங்கள் பொசிஷன் எப்படி இருக்குது, உங்களோட ட்ரேடிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவில் வந்து கமெண்ட்டில் போடுங்க. ஒருவேளை கமெண்ட்டில் போட முடியல அப்படின்னா என்னோட நம்பர் உங்களுக்கு தெரியும். ஸோ என்னோட நம்பரில் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட்டோ இல்லை டீட்டெயில் மெசேஜோ போட்டிங்க அப்படின்னா நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஸோ நான் சொல்லுறதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்த 3 நாளைக்கு வந்து கொஞ்சம் உஷாராக இருங்க. சரியா, ஆர்பிஐ பாலிசியும் இருக்கிறதுனால மார்க்கெட் தான் மூவ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஐவி வந்து சூட்டப் ஆகும். ஸோ அதனால் அது மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு உங்கள் பொசிஷனை கொஞ்சம் ப்ராப்பராக வச்சுங்க. இது எதுனாலும் வந்து நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். See you guys, take care.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். நான் நம்பின மாதிரியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Hope you enjoyed watching this video. Thanks for watching.